ஹாய் டெக்பி. இது அவன் சொல்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் டெக்பி. இதுவும் எவனை சொல்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மொபைலில் க்ரீன் லைன் இஷ்யூ சாஃப்ட்வேரால் வருதா இல்லை ஹார்ட்வேரால் வருதா? இதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மொபைல் ஷாப் ஓனர், சர்வீஸ் பண்ணுறவங்க, கன்சியூமர், இவங்க 3 பேர்கிட்டையும் இதோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்கலாம். ஹாய் பாய். ஒரு சின்ன கொஸ்டின். மொபைல் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ வருது இல்லையா, அது எப்படி வருது? அது என்ன மாடல்? என்ன மாடல்லாம் வருது? ஓப்போ வருது, ஒன் ப்ளஸ் வருது, சாம்சங் ரொம்ப மேஜராக வருது. சாம்சங்கில் இதுக்கு காரணம் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்டேட் பண்ணலைனாலும் வருது, ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னா கூட வருது. இது எக்ஸாக்டான காரணம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஆனால் அப்டேட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்டேட் பண்ணாதவங்களுக்கும் இது வருது. ஏன்னா நான் சேல்ஸ் பாயிண்டில் இருக்கேன். கண்டிப்பாக இதை பண்ணாத ஜென்யூன் கஸ்டமருக்கும் வருது. ஆனால் அப்டேட்டு சொல்லி இதை இது பண்ணுறாங்க. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இல்லை, இந்த க்ரீன் லைன் இஷ்யூ மற்ற ஃபோன்லேயும் வருது இல்லை? கண்டிப்பாக வருது. ஓப்போ, விவோ, சாம்சங், ஒன் ப்ளஸ் எல்லாத்துலேயுமே வருது. இது சாஃப்ட்வேர். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஸ்பிளே வருது. அதில் லைன் வராது. அது க்ரீன் டிஸ்பிளே மொத்தமாக டிஸ்பிளே மொத்தமாக போயிடும். சரி, இது சாஃப்ட்வேர் இஷ்யூ நினைக்கிறீங்களா இல்லை ஹார்ட்வேர்? இது ஹார்ட்வேர் இஷ்யூ தான் இது. மாமே, ஹாய் மாமே. டெக்பிலேருந்து வந்திருக்கேன் மாமே. ஆமாம் மாமே, இந்த மைக்கப்படி ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆமாம், மொபைல் ஃபோனில் க்ரீன் லைன் இஷ்யூ ஏன் வருது? இது மாமோ இது அப்டேட் பண்ணால் நிறையா வருது. ஓகே, அப்டேட் பண்ண மட்டும் தான் நிறையா வருது. ஓகே, இன்னும் ஏன் வருதுன்னு தெரியல. ஓகே. சாஃப்ட்வேர் இஷ்யூவா ஹார்ட்வேர் இஷ்யூவா? இது சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாஃப்ட்வேர் பண்ண மட்டும் தான், அப்டேட் பண்ண மட்டும் தான் லைன், க்ரீன் லைன் எல்லாம் வருது. ஐஃபோனில் வருது, ஒன் ப்ளஸில் தான் நிறையா வருது. இந்த மாதிரி தான் இருக்கும். என்னங்க பண்ணியிருக்கச்சியாவே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோ, மொபைல் ஃபோனில் க்ரீன் லைன் வருது தெரியல உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ, ஆமாம். நீங்களே அது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீன் லைன் இஷ்யூன்றது உங்களுக்கு எல்லா பிராண்ட்லையுமே வரது தான் ப்ரோ. நான் ஃபேஸ் பண்ணதை விட நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த க்ரீன் லைன் இஷ்யூ எதனால வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாஃப்ட்வேரால இல்லை ஹார்ட்வேரால? ஹார்ட்வேர் கிடையாது ப்ரோ, சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் நம்ம அப்டேட் பண்ணுறோம்ல, உங்களுக்கு புது சாஃப்ட்வேர், பழைய மாடலுக்கு புது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவோம், வர இஷ்யூ, காமனான இஷ்யூ தான் இது. ஆயிடா ஆயிடா, ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள். மொபைலில் க்ரீன் விஷயம் அது கீழே இருக்க ஸ்டிப் லேயர் ஃபால்ட்டானா வரும். அது சும்மா ஃபால்ட் ஆகாது, நம்மளா ஏதாவது பண்ணும் போது வரும். இல்லாட்டி அது அப்டேட்னாலையும் வரும். அப்டேட்டில் ஓல்ட்டு மாறும்போது அதனாலையும் வரும். இது ஒன் ப்ளஸில் மட்டும் தான் வருதான்னு கேட்டால் எல்லா மாடலையும் வருது. ஆனால் பெருசாக பேசப்படுறதுனா ஒன் ப்ளஸில் மட்டும் தான் பேசப்படுது. ஏன்னா அதிகமாக வருது. அதில் தான் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் பொறுத்தா அதெல்லாம் மாறும். அது டிஸ்பிளே மேனுஃபேக்சர் ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அது மேனுஃபேக்சர் கொஞ்சம் பண்ணுறதுனால தான் அது மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, நார்மல் தான். இது மேக்ஸிமம் ஹார்ட்வேர் இஷ்யூ தான். அது சாஃப்ட்வேர் பேஸ்டு ஆகுதுனால சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஓகே பாய், இந்தாங்க மைக்க பிடிங்க. பாய், மொபைலில் ஏன் க்ரீன் லைன் இஷ்யூ வருது பாய்? க்ரீன் லைன் இஷ்யூ சாம்சங்கில் அப்டேட்னால வரும். டிஸ்பிளேல கீழே ஸ்டிப் ப்ராப்ளம்னால வரும். அடுத்து சரி, அதுக்கான சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஓகே, ஓகே. ஏன்னா மிஷின் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் அதில் சொல்யூஷன் இல்லை. சொல்யூஷனாக டிஸ்பிளே மாற்றுறது தான் அதுக்கான சொல்யூஷன். ஓகே, ஓகே. சரி, ஓகே பாய். உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த மாதிரி க்ரீன் லைன் வந்தால் என்ன பண்ணலாம்? இல்லை அது எப்படி வராமல் காப்பாற்றலாம், தப்பிக்கலாம்? எதுவுமே கிடையாது, எந்த ஆப்ஷனும் இல்லை ஜி. வந்தது தான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இவங்க ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த க்ரீன் லைன் ஏன் வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த க்ரீன் லைன் சாஃப்ட்வேர் கம் ஹார்ட்வேரில் தான் வருது. என்னடா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி சொல்றியாடா? இது கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற அதே மாதிரி குழப்பம் தான். அதுக்கான ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். எது முட்டையிலேருந்து கோழியா? அதுக்கு இல்லைங்க. ஜோக் இல்லை இல்லையா? டிஸ்பிளேயில் ஏன் க்ரீன் லைன் வருதுன்றது சொல்கிறேன். எப்படா நீ இது ஹார்ட்வேரில் வருது, ஒன் ப்ளஸ் கம்பெனியாக சொல்லிட்டான் சாஃப்ட்வேர்லாம் இஷ்யூன்ட்டு எங்களுக்கு அவன் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா அதான் இங்கே மேட்ரு. அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. எனக்கு தெரியும். நீங்கள் சாஃப்ட்வேரால் தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால்
என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர். அது ஏன் புதுசாக வாங்குற ஃபோன் 6 மாதத்துக்குள்ளே இருக்க ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் இந்த லைன் வரதில்லை? இல்லை. அது சாஃப்ட்வேர் இஷ்யூனா அந்த டைம்லேயும் வரணும்ல, புது ஃபோன்லேயும் வரணும்ல. எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே எந்த புது ஃபோன்லேயும் 6 மந்த், அதாவது 1 வருஷம் வாங்கிட்டேன் அது புது ஃபோன் தான் அப்படின்னு அதுக்கான ஆன்சரை வந்து நான் ஆன்சர் சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். 6 மாதம் இருக்க எந்த ஃபோன்லேயுமே எந்த க்ரீன் லைன் இஷ்யூமே வராது. நீங்கள் எவ்வளோ அப்டேட் வேணால் பண்ணுங்கள், சாம்சங்லாம் என்ன அப்டேட் வேணால் தரட்டும், இல்லை ஒன் ப்ளஸ் என்ன அப்டேட் வேணால் தரட்டும், க்ரீன் லைன் இஷ்யூவே வராது. அடிச்சியா? ஆனால் அதுக்கு மேலே 1 இயர் இல்லை 1 இயர் ஒரு 8 மந்த்ஸ் 1 இயர்க்கு அப்புறம் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வருது. அது எப்படிரா அந்த டைமில் மட்டும் வருதுன்னா, இப்போ ஆன்சரை பார்க்கலாம். முதல்ல டிஸ்பிளேவை பற்றி தெரிஞ்சிட்டாதான் இந்த க்ரீன் லைன் ஏன் வருது, டிஸ்பிளேல எப்படி வருதுன்றது. டிஸ்பிளேல 3 முக்கியமான பார்ட் இருக்குது. அது என்ன 3 தகுதி? ஒன்று விசிபிளாக நம்ம பார்க்குற இந்த டிஸ்பிளே பார்ட், இன்னொன்று இந்த ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து மதர் போர்டோட கனெக்ட் ஆகும். இதுக்கு நடுவில் டிஸ்பிளே ஐசி, டச் ஐசி இருக்கும். அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஐசி தான் இந்த கிறிஸ்டல் ஐசி. இந்த ஸ்ட்ரிப்பும் இந்த டிஸ்பிளேவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த கிறிஸ்டல் ஐசி இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஐசி சால்டிங் பண்ணியெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்ன க்ளூ பேஸ்ட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ளூவில் தான் இங்கே பிரச்சனையாக நடக்குது. எப்படின்னா, இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த க்ளூ இதோடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து யார் காரணம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் தான். அவனுங்க ப்ரைஸை கட் ஆஃப் பண்ணுன்றதுக்காண்டி உள்ளே இருக்க க்ளூவோட குவாலிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த க்ளூ 6 மாதம் டு 1 வருஷம் இதுக்குள்ளே தான் அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பாண்டிங் எப்போ கொஞ்சம் லூஸ் ஆகுது அந்த டைமில் தான் நமக்கு வந்து க்ரீன் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போ அந்த பாண்டிங் லூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ட்விஸ்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் தான் க்ரீன் லைன் வருதுன்ட்டு. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதில் க்ரீன் லைன் எப்படி வருது. சிம்பிளாக நீங்கள் ஒரு மொபைலை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும்போது என்ன நடக்குன்னா, பேசிக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்னலில் தான் ரன் ஆகும். கர்னல் வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஜாயின் பண்ணுற ஒரு டூல்னு வச்சுக்கலாம், ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் அது. அந்த கர்னலில் தான் ஃப்ரிம்வேர் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரிம்வேர்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் தான் சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறீங்க, அந்த டைமில் என்ன நடக்கும்னா, உங்களோட ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகாமல் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடும். எப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் ரன் ஆகி உள்ளே போனால் தான் அதோடைய ஆப்டிமைசேஷனே நடக்கும். இப்போது டேரெக்டாக என்ன ஆகுனா, சாஃப்ட்வேர் பண்ணிட்டீங்க, சாஃப்ட்வேருக்கு ரீபூட் கொடுப்பீங்க. ரீபூட் கொடுக்கும்போது மொபைல் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொபைலோட லோகோ எந்த பிரைட்னஸ் கண்ட்ரோலும் இல்லாமல் ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகும். ஏன்னா அதில் ஆப்டிமைஸ் ஆகியிருக்காது, பிரைட்னஸ் கண்ட்ரோலுக்கான எந்த சிக்னலுமே போயிருக்காது. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபுல் பிரைட்னஸில் ரன் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, ஃபுல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் இந்த ஐசியில் நடக்கும்போது இந்த ஐசி ஹீட் ஆகி இங்கே இருக்க ஃப்ளெக்ஸோடைய பாண்டிங் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிக்னலாக லூஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த பாண்டிங் லூஸ் ஆகும்போது க்ரீன் லைன் வந்து அப்பேர் ஆகும். மறுபடியும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தது சரியாயிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, மறுபடியும் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் இவங்க யாராவது கொடுக்கும்போது மேபி இதில் 2 பாசிபிள் இருக்குது. ஒன்று, இதை ஐசி மறுபடியும் ஹீட் ஆகி அந்த பாண்டிங் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பர்டிகுலரான விஷயம் என்னென்னா, இந்த இஷ்யூவை வந்து கம்பெனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பர்டிகுலராக இந்த சிக்னல் போகிற லைனில் தான் இஷ்யூ வருதுன்னா, அந்த சிக்னலுக்கான லைனை மட்டும் இவங்களால் கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணுறதுனால நீங்கள் மறுபடியும் ஃப்ரீமேர் அப்டேட் பண்ணும்போது அந்த லைனை கட் பண்ணிடுவாங்க. சாஃப்ட்வேர்லேயே அந்த சிக்னல் போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லைன் அப்பேர் ஆகிறது நின்றோம். இப்படி வேணால் பாசிபிள் இருக்குது பண்ணுறதுக்கு. இதை வந்து 100% இதான் நடக்கும்னு நான் சொல்லலை, பட் இதுக்கான பாசிபிள். ஆனால் க்ரீன் லைன் வந்து 100% ஹார்ட்வேர்னால தான் வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதையும் பார்த்துருங்க. ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, பட் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். இது வந்து நான் யூடியூப்பில் ரேண்டமாக சர்ச் பண்ணி எடுத்தது தான், அவருக்கான ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரேண்டமாக சர்ச் பண்ணி எடுத்து தான். இந்த இஷ்யூவை சரி பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் வச்சு எப்படி இதை சரி பண்ணுறாங்க அப்படின்ற கிளிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துட்டு வந்துங்க.
இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது வந்து சாஃப்ட்வேரில் மட்டும் வர இஷ்யூ இல்லை, ஹார்ட்வேரால் வர்றது. மொபைலில் டிஸ்பிளேக்குள்ளே ஒரு சின்ன க்ளூ, டிஸ்பிளேக்கும் ஸ்டிப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன க்ளூ அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறதுனால சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூ அப்பேர் ஆகுது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது அதனால எல்லாருமே சாஃப்ட்வேர் அப்டேட்னால தான் வருதுன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு வகையில் வேலிட் பாயிண்ட் தான். ஆனால் இது கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேரால் வர இஷ்யூ இல்லை, ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி வர இஷ்யூ. எனக்கு ஒரு டவுட் முருகேஷா, ஏன் பழைய மாடல் மொபைல்லாம் ஒரு 2017 இந்த டைமில் இருக்க மொபைல்லாம் நோக்கியாவை கூட எல்இடி டிஸ்பிளே வச்சு விட்டுருக்காங்க, அதுலலாம் இந்த இஷ்யூ வந்து அப்பேர் ஆகலை? ஒருவேளை அப்போ குவாலிட்டியாக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த க்ரீன் லைன் இப்படியே தான் இருக்குமா, கண்டினியூ ஆகுமானா, நம்ம க்ரீன் லைன் வந்ததுக்கப்புறம் ஷோரூமில் போய் மாற்றலாம். சில பேருக்கு வந்து மாற்ற முடியாது, நீங்கள் மொபைலை வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு தனியாக அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து சர்வீஸ் சென்டரில் பண்ணுற மாதிரி இங்கே அதுக்குன்னு ஒரு மிஷின், இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வச்சு டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதுவும் நிரந்தரமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவ்வளோ பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி வர இடத்துலையே அந்த க்ளூ அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க போடுற க்ளூ குவாலிட்டியாக இருக்குமா? வாய்ப்பே இல்லை. இதுவும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் தாங்கும். இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னென்னா, நம்ம தான் கம்பெனிக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும். இது கம்பெனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த க்ளூவை ஒழுங்காக குவாலிட்டியாக கொடுக்கணும், இல்லைனா பழைய மாதிரி கொடுக்கணும். பழைய எல்இடி டிஸ்பிளேலாம் எப்படி ஒரு க்ளூ ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்களோ, இப்போ வரைக்கும் கூட அந்த நோக்கியா ஃபோன்லாம் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே இருக்க மொபைல்லாம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இப்போ கூட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அதுலேயும் நல்லாயிருக்கு. இதில் அதிகபட்சமாக இந்த குவாலிட்டி இஷ்யூ வராமல் இருக்க ஒரு ஃபோன் என்னன்னா எம்ஐ மாடல் எல்இடி டிஸ்பிளேயோட வருது. இது வரைக்கும் சாம்சங், ஒன் ப்ளஸ் இதெல்லாம் அதிகமான லைன் வந்துருக்கு. ஐஃபோனில் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஐயில் இது வரைக்கும் அப்பேர் ஆன மாதிரி எந்த இஷ்யூவும் நான் கேள்விப்படலை. மேபி எம்ஐ பண்ணுறதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எம்ஐக்கே சாம்சங் தான் சப்ளையரு, ஆனால் சாம்சங் மொபைலே லைன் வரும். இது என்ன கதை? உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. இதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் என்னன்னா, ஹீட் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஒரு 99% வந்து இந்த இஷ்யூ வந்து ஸ்டாப் பண்ணலாம். இதான் என்னோடய சொல்யூஷன். அதுக்கு நம்ம இந்த ஜனவரி மந்த்ஸில் தான் அப்டேட் பண்ணணும். நம்ம பசங்களாங்க அடுத்த வாய்ஸ் அப்டேட் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. சரி, ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். நன்றி.